எக்ஸ்ன்னு சொன்னோன்னே சரி ஓகே மிஸ்டர் எடுத்துருவோம். எக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மிஸ்டர் கொடுக்கலாம்னு நினச்சி வந்தேன். உண்மையிலே வந்து இது தமிழ் படமே இல்லை, இங்கிலீஷ் படம். சும்மா டுஷ்ஷு அச்சு நவுத்திட்டாங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா விஜயசாந்தி மேடம் பார்த்துருப்போம், பழைய படத்தெல்லாம் வந்து சும்மா பறந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குறையை தீர்க்கறதுக்கு மஞ்சு வாரியரை போட்டு பெடல் எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே. என்ன ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சின்ன போர் அடிச்சது, செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா வந்து யங்ஸ்டருக்கு உண்டான படம் அப்படின்னு ஓகே, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கணும். ஏன்னா நம்ம 40+ நாளைக்கு எங்கள் அம்மா கூட்டு வந்து உட்காந்து கூட, அம்மா இது ஒரு நல்ல படமா வந்து பாருமா மிஸ்டர் எக்ஸு படம் பேரை கேட்டாலே எங்கள் அம்மா நான் வரலடா தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. இன்னும் சில விஷயத்த மெனக்கட்டுருக்கலாம், அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சுபல். மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து உண்மையிலே ஒரு ஏஜென்ட் படம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப ஏஜென்சி ஆக்ஷன்ஸ் மூவிஸு இந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒர்த்தான படம். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் நான் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற விஷயம் என்னென்னா டெக்னிக்கலாக. ஆக்சுவலி நம்ம ஏஜென்ட்ஸ் படம் வந்து ஏகப்பட்ட படம் நம்ம பார்த்துருக்கோம், வந்திருக்கு, வெப் சீரிஸாக வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு நியூக்ளியர் அது காட்டுற விதமாக இருக்கட்டும், வேறு நாடுகளை காட்ட விடும்போது அந்த இடத்துல நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அது ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம். மைனஸாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நிறைய அந்த ஏஜென்சியாலே ஃபுல்லாக ட்ராவல் ஆனது. ஃபைட் சீனாகவே போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது. கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் அவரோட வந்து வில்லத்தனமான ஒரு ஆக்டிங் செமையாக இருந்தது. உண்மையிலே ஒரு சாக்லேட் பாயாக நம்ம அவரை பார்த்துருக்கோம். பட் அவரை வில்லனா காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது கடைசி வரைக்குமே. ஆர்யாவோட மஞ்சு வாரியர் சாரோட கிளைமேக்ஸோட ஃபைட் சீனை மிஸ் பண்ணிடவே முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு கிளைமேக்ஸ் ஆனால் ஒரு ஒரிஜினல் ஃபைட் சீன் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே படம் உண்மையிலே நல்லா ஒரு ஒர்த்தபிள், ஒரு ஒன் டைம் வாட்சபிளான பயங்கரமாக இருந்ததுங்க. ஃபைட் சீன் தான் ஃபுல்லாகவே. எனக்கு அந்த மஞ்சு வாரியர்ஸ் அவங்க ஃபைட் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரிஜினலாகவே எனக்கு ஒரு லேடிஸ் ஃபைட் பண்ண ஒரு ஃபீலே கொடுக்கல. அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனம் வந்து எனக்கு உண்மையில, ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை வில்லனாவே வருவார் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் காட்டும்போது அவரும் ஒரு ஏஜென்ட், ஒரு நல்ல ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அவர் தான் அவரோட வில்லத்தனத்தை ஒரு செகண்ட் காட்டின அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது செமையாக இருந்தது. ஆர்யாவுக்கும் கௌதம் கார்த்திக்குக்கும் ஃபைட் சீன் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் ஃபுல்லாக நிறையா ஃபைட் சீன்ஸ் வரும். ஸோ இதில் பெஸ்ட்டான ஃபைட் சீன்னா இந்த ஃபைட் சீன் சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னு சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கான ஒரு படம் தான். படத்தில் குறைகள் இருக்குது, அங்கங்கே ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் லாகெல்லாம் ஃபீல் ஆச்சு. பட் ஒரு கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் தான். பாலிவுட் ஸ்டைலெல்லாம் நிறைய ஸ்பை படங்கள் வந்துருக்கோம், அது அந்த மாதிரி இது ஒரு ட்ரை. தமிழில் நல்ல படம் சூப்பராக இருக்குது. இன்னொன்று ஆர்யா சார் நல்லா நடிச்சிருக்காரு. 6 பேக்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. வில்லன் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் ஆனால் ட்விஸ்ட்டு ஆர்யா சார் தான் வில்ல மாதிரி இருக்கும். அவங்க அப்பா சரத்குமார் சார் அதுக்கு மேலே நடிச்சிருக்காரு. அவரும் கடைசியில் பார்ட் 2 கோசம் வந்தார். இந்த நடுவில் வந்துட்டு போனார். ஆனால் அந்த இப்போ புது கதையாக இருக்குது. நான் பார்த்ததில் ஆக்ஷன் பற்றிலே புது கதையாக இருக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கேன். ஃபைட் சீன் தான் ஃபுல்லாகவே. நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஃபைட் சீன் தான், நல்லாயிருக்கும். அங்கங்கே ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க படத்தில். அதான் ஒரு ஆர்வமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு நல்லாயிருக்கு. செம்மையாக இருக்குண்ணா படம், வேறு லெவலில் இருக்க படம். திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கலாம் படம் வந்து. வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. ஹீரோனி அப்புறம் கூட இந்த வேலை பார்க்குறாங்க தெரியுமா, அவங்களாம் செம்மையாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்கண்ணா, நல்லா இருக்குது பார்க்கவே படம். இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். லோகி வா, ஏங்க என் மச்சான் ஒரு வாட்டி பேட்டி கொடுவோம். லோகி ஓ வா, வா லோகி. அவன் ஓட்டானா, நல்லா இருந்துச்சுண்ணா படம். வில்லன் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கேண்ணா. சார் இருக்கிறாரு, கார்த்தி சார் பையன், அவர் தான் செம்மையாக இருக்கார். அவரோட வில்லன் கேரக்டர் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது படம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலியாக உட்காந்து. எப்படி பாருக்கு படம்? நல்லா இருக்கு. மிஸ்டர் எக்ஸ் நல்லா இருக்கு அங்கிள், சூப்பராக இருந்தது படம். இப்போ தான் சொன்னேன், அது வந்துட்டு டிக்கெட் கொடுத்து கரெக்டாக படத்தை பாருங்கள், தெரியும் மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு கடைசியில். எப்படி சொல்கிறது, யாருக்கும் வந்துட்டு கொடுத்த கேரக்டர்ஸை எல்லாரும் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. அதே தடவை அவங்க கேரக்டராகவே இருந்து வாழ்ந்திருக்காங்க.
ஸோ எதிர்பார்த்ததை விட நிறைய அன்எக்ஸ்பெக்டட் டர்ன்ஸு ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது படம். நல்லா இருந்துச்சு சார். கௌதம் கார்த்திக், ஆர்யா, சரத்குமார் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது. நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் நல்லா இது கொடுத்துருந்தாங்க. கதை அம்சமும் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா இருந்தது. படம் பார்த்து கடைசி வரைக்கும் போரே அடிக்கலை, இன்னொரு டைம் பார்க்கலாங்கிற மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. சூப்பர். அதான் எல்லா லேடிஸ் கூட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, லேடிஸ் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது படம். ஒரு வாட்டி பார்க்கலாம், செமையாக இருக்குது. ஹாலிவுட் ஸ்டைலில் எடுத்துருக்காங்க, புதுசாக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் மூவி தான், த்ரில்லர் மூவி. நல்லா இருக்கு. துரைந்தர் மாதிரி இல்லை, இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா நடிச்சிருக்காரு.